வரலாற்றில் இது ஒரு துக்ககரமான ஆண்டு என்று வர்ணிக்கப்படுகிறது. பெருமானார் ஏன் மக்காவிலே இவர்களை எதிர்த்து சண்டை போட்டு அங்கேயே ஏன் இருந்திருக்க கூடாது? ஏன் வரணும்? அதை விட்டு ஏன் வரணும்? பெருமானார் சண்டை போட்டிருந்தால் மிகப்பெரிய இரத்த கலர் நடந்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு அங்கே ஏற்பட்டது. பெருமானார் ஹிஜ்ரத் இருக்கிறதே ஒரு திட்டமிட்ட பயணம். அதை நன்றாக கவனிக்க வேண்டும். சும்மா வாங்க பிரபலம் ஒரு ஊர்ல ஏற்கனவே ஒரு பள்ளிவாசல் இருக்கும், இன்னொரு பள்ளிவாசல் கட்டுவோம், தேவையில்லை. அந்த பள்ளிவாசலே ஆள் இல்ல தொழுகிறதுக்கு, இன்னொரு பள்ளிவாசல் கட்டுவோம், தேவையா? இல்லை. பெருமானார் ஒரு மக்காவாசியையும் ஒரு மதீனாவாசியையும் ஒன்றாக இணைத்து சகோதரராக ஆக்கினார். உலக வரலாற்றில் எங்குமே நீங்கள் இப்படி பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவ தன்மை எங்குமே பார்க்க முடியாது. பெருமானார் சொன்னார்கள், முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு உடம்பை போல, உடம்பில் ஒரு பகுதிக்கு நோய் ஏற்பட்டால் இன்னொரு பகுதிக்கு வலிக்கும் அல்லவா, அதுபோன்று ஒரு முஸ்லிமுக்கு எதனை ஏற்பட்டால் இன்னொரு முஸ்லிமுக்கு வலிக்க வேண்டும். தௌர் குகையிலே 3 நாள் உட்கார்ந்துருந்தாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. யார்? எதிரிகள் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அபூபக்கர் பயந்து விட்டார். அப்பதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்பெற்ற குர்ஆன் வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும், இறுதி நபியின் மீதும், நபி தோழர்கள் மீதும், நபி குடும்பத்தினர் மீதும், நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் இப்போது ஹிஜ்ரி 1443 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே வருகின்ற இந்த ஆண்டு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம் உம்மத்திற்கும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பது எல்லா முஸ்லிம்களுடைய துஆவாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. ஆக இந்த வெற்றிகளை அடைவதற்கு சிறந்த வழி பெருமானாருடைய வாழ்க்கையை படிப்பதுதான். அவர்கள் எப்படி 23 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய ஒரு மார்க்கத்தை நிலைநிறுத்தி காட்டினார்கள், வெற்றி பெற்றார்கள் என்பது நமக்கு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாகும். ஆகவே இந்த தருணத்தில் ஹிஜ்ரத் பற்றி சில கருத்துக்களை பார்க்க போகிறோம். அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த நிகழ்வு இஸ்லாத்திற்கு எவ்வாறு பெரும் வெற்றியை ஈட்டி தந்தது, அதற்காக பெருமானார் கையாண்ட வழிமுறைகள் என்ன, அது இன்றைய காலகட்டத்துக்கு எந்த வகையில் அது பொருந்தி போகிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் இஸ்லாமிய ஆண்டை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதுவரை இஸ்லாமிய நாட்குறிப்பு என்று ஒன்று கிடையாது, ஹிஜ்ரத் என்று ஒரு நாட்குறிப்பு கிடையாது. அதுவரை அரபுக்கள் பழைய நாட்குறிப்பு, ஐயாமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய பழைய ஒரு நாட்குறிப்பை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஆகவே இஸ்லாத்திற்கென்று ஒரு கேலண்டர், ஒரு நாட்குறிப்பு தேவை என்று உணரப்பட்டது. எதை அடிப்படையாக வைத்துக்கொள்ளலாம், அதற்குடைய துவக்கமாக எதை வைத்துக்கொள்ளலாம்? சிலர் சொன்னார்கள் பெருமானார் உடைய மௌத்தான தினத்தை வைத்துக்கொள்ளலாம், மக்கா வெற்றியை வைத்துக்கொள்ளலாம் என்று பல்வேறு ஆலோசனைகள் சொல்லப்பட்டன. இறுதியாக ஹிஜ்ரத்தை வைத்துக்கொள்வோம். ஹிஜ்ரத்து தான் இந்த நாட்குறிப்புக்கு அடிப்படைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று அவர்கள் முடிவு செய்து அந்த ஹிஜ்ரத்தை தான் இஸ்லாமிய கலண்டருடைய துவக்கமாக நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று பார்க்கிற போது, ஹிஜ்ரத் என்பது பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றில் சீரத்தில் ஒரு திருப்பு முனை. மக்காவிலே பலவீனமாக இருந்த இஸ்லாம் பலமுள்ள மார்க்கமாக இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னர் தான் மாறியது. மக்காவிலே 13 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பின்னரும் 400 பேர்கள் தான் இஸ்லாத்தினுடைய அணியிலே சேர்ந்திருந்தார்கள். ஆனால் மதீனாவிற்கு சென்ற பிறகு அது 5 லட்சத்தை தாண்டிவிட்டது. முஸ்லிம்களுக்கென்று புதிய பூமி கிடைத்தது, புதிய பலம் கிடைத்தது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு கிட்டியது. ஆகவே இஸ்லாம் வளர்ந்ததெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் தான். ஆகவே தான் அதை அடிப்படையாக வைத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இப்போது சிறிய பின்னணியை பார்ப்போம். ஹிஜ்ரத்தினுடைய பின்னணி: 10 ஆண்டு காலம் மக்காவிலே பிரச்சாரம். அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அபூ தாலிப் மரணமடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய மனைவி ஹதீஜா அவர்கள் மரணமடைந்து விடுகிறார்கள். வரலாற்றில் இது ஒரு துக்ககரமான ஆண்டு என்று வர்ணிக்கப்படுகிறது. பின்னர் மக்கா மக்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாயிஃபுக்காவது செல்லலாம் என்று பெருமானார் அங்கே தாயிஃப் நகரத்துக்கு சென்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இனிமேல் மக்காவில் பிரச்சாரம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஒரு வறட்சியான ஒரு பூமி, மார்க்கத்துக்கும் வறட்சியான பூமியாக அது மாறிவிட்டது. இந்த தருணத்தில் தான்
அருகில் இருக்கக்கூடிய எத்ரிப் என்ற ஊரிலிருந்து மக்கள் வந்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், எங்கள் ஊருக்கு வந்து விடுங்கள் என்று ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு போனார்கள். அதற்கு பேர் அகபா உடன்படிக்கை என்று பெயர். அதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஹிஜ்ரத் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. சஹாபாக்களை ஒவ்வொருவராக பெருமானார் அனுப்பி வைத்து விட்டார்கள். தங்கியிருந்தது அவர்கள், அபூபக்கருடைய குடும்பம், அலி, இவர்களை தவிர எல்லாரும் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். பெருமானார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்திருந்தார்கள். இதற்கிடையில் குறைஷிகள் திட்டமிடுகிறார்கள், முஹம்மதை ஒன்று சிறைப்படுத்த வேண்டும் அல்லது நாடு கடத்த வேண்டும். கடைசியாக சொன்னால் இந்த ரெண்டு சரி வராது, போனால் திரும்பி வந்துடுவார் அந்த ஆள், சிறைப்படுத்தினா எப்படியும் விடுதலை ஆயிடுவார், ஆக ஆளை கத்தல், வேலையை முடித்து விடுவதுதான் சிறந்தது என்று முடிவு செய்து அதற்கான ஏற்பாட்டிலே அவர்கள் இறங்கியிருந்தார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா புறப்படும்படியாக கட்டளையிட்டான். ஆக பெருமானார் வீட்டை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். அந்த குறைஷிகள் பெருமானார் வெளியே போக முடியாத அளவுக்கு சூழ்ந்து கொண்டார்கள். பெருமானார் தனது படுக்கையிலே அலி அவர்களை படுக்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். சூரா யாசினிலே சில வசனங்களை ஓதி மண்ணை அள்ளி வீசினார்கள். அவர்களுக்கு தெரியாமலே அல்லாஹ்வுடைய அருளினால் அதனை விட்டு தப்பித்தார்கள். பின்னர் நேராக முந்தைய ஏற்பாடுபடி தௌர் குகையிலே போய் தங்கினார்கள். 3 நாட்கள் அங்கே தங்கினார்கள். அங்கே பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நேராக மதீனாவிற்கு சென்றார்கள். முதலில் குபா என்ற இடத்திலே தங்கினார்கள். அங்கே ஒரு பள்ளி வாயிலை கட்டினார்கள். பிறகு அங்கு 2 வாரம் தங்கிவிட்டு பின்னர் நேராக மதீனாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு முன்னால் அந்த ஒட்டகம் வந்து நின்றது. அங்கே அவர்கள் தங்கி கொண்டார்கள். பின்னர் மஸ்ஜிதுன் நபவி என்ற ஒரு பள்ளி வாயிலை கட்டினார்கள். இன்றைய கணக்குப்படி 9 கிரவுண்ட், அந்த பள்ளிவாசலுடைய இடம் 9 கிரவுண்ட். பெருமானார் தங்குவதற்காக அங்கே ஒரு அறை, அவருடைய மனைவியருக்காக, தோழர்கள் தங்குவதற்காக சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு திண்ணை, அப்புறமாக தொழுவைக்கான ஒரு இடம் என்று அது அமைக்கப்பட்டது. இதுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறாக நாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாத்தினுடைய ஒரு சுதந்திர நிலை இல்லை என்றால் வேறு வேறு பூமிகளுக்கு சென்று இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் என்பது இறைவனுடைய கட்டளை. அந்த அடிப்படையிலே அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போது ஒரு கேள்வி, பெருமானார் ஏன் மக்காவிலே இவர்களை எதிர்த்து சண்டை போட்டு அங்கேயே ஏன் இருந்திருக்கக்கூடாது, ஏன் ஓரணும், அதை விட்டு ஏன் வரணும் என்று ஒரு கேள்வி. அதற்கான விடை என்னவென்று சொன்னால், போதிய பலம் இல்லை. 400 பேர் தான், பார்த்துக்கிடுங்க, 400 பேர். சண்டையிட வேண்டும் என்றால் தனி நிலம் வேண்டும், நிலம் இல்லை, அவர்களுக்கு நிலம் கிடையாது, போதுமான பயிற்சியும் கிடையாது. அல்லாஹ்வும் அதற்கு உத்தரவு தரவில்லை, அனுமதி தரவில்லை. மக்காவிலே இறங்கிய வசனம் என்னவென்றால் 4:77, ஒ குஃபு ஐதீக்கும் வஅகீமுஸ்ஸலா, உங்கள் கரங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் கரங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், தொழுகைகளை நாட்டுங்கள், சண்டை போடாதீங்க, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று. கடைசியாக இன்னொன்று நடந்தது. மக்காவை சுற்றியுள்ள மக்கள் எல்லோரும் இந்த குறைஷிகளுக்கு மத்தியில் நடக்கின்ற சண்டையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் சண்டை போடுகிறார்கள். இவர்கள் எப்படி இந்த பிரச்சனை தீர்த்துக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் வீழ்த்தி இரத்த களரியாக மாற்றப் போகிறார்களா, என்ன செய்யப் போகிறார்கள் என்று அகில உலக அனைத்துலக அரபும் எதிர்பார்க்கிறது. பெருமானார் சண்டை போட்டிருந்தால் மிகப்பெரிய இரத்த களரி நடந்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு அங்கே ஏற்பட்டிருக்கும். ஆகவே அதையும் தவிர்த்து விட்டு கடைசியாக அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். யார் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு போர் புரிவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. உதுனில் லதீன யகாத்துலூன பிஅன்னஹும் ஸுலிமூ என்ற வசனம் வந்த பிறகுதான் அங்கே போருக்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆகவே இதுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. இப்போது நாம் இதனுடைய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி ஒன்று ஒன்றாக பார்க்கிறோம். அந்த படிப்பினைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தும் என்பதுதான். அதான் சீரத்தை நாம் படிக்க வேண்டிய முறையே வரலாக பெருமானார் காலத்தில் 7ஆவது நூற்றாண்டு நடந்த ஒரு சம்பவமாக போய்விட்டால் அதில் ஒன்றுமே இல்லை. அது எந்த காலத்துக்கும் பொருந்தி வரும் என்பதுதான் அந்த சீரத்தினுடைய அந்த வரலாற்றினுடைய சிறப்பு. இப்போ முதலாவதாக படிப்பினை, ஒரு வாசல் அடைபட்டால் வேறு வாசல்களை தேடி போக வேண்டும். ஒரு வாசல் அடைபட்டால் அங்கேயே தட்டிக்கிட்டு இருக்காதே, மூடிய கதவுகளை தட்டி கொண்டிராதே. ஆக மக்காவில் முடிஞ்சு போச்சு. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை. ஆகவே அல்லாஹ் தஆலா வேற ஒரு பூமிக்கு செல்லுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பது. இப்போ இந்த சூழ்நிலை நமக்கு பொருந்துமா என்றால் இப்போ நமக்கு தேவையில்லை. இங்கே எல்லாம் நமக்கான
இஸ்லாத்தின்படி வாழ, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய எல்லா வகையான சூழ்நிலைகளும் உலகத்தில் பல நாடுகளில் இது இருக்குது. எங்கே இருக்குது இப்போ தெரியல, சைனாவில் மறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வடகொரியாவில் அந்த ஆள் என்ன செய்யலாம் நமக்கு ஒன்றும் தெரியல. பொதுவாக இப்போ உலகத்தில் பார்க்கிற போது இதற்கான அனுமதி இருக்கிறதாகவே இப்போது முஸ்லீம்கள் அதிகமாக ஹஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. ரெண்டாவது படிப்பினை, பெருமானாருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதே ஒரு திட்டமிட்ட பயணம், அதை நன்றாக கவனிக்க வேண்டும். சும்மா வாங்க பிரபலம்லாம் பிரபல, அதற்கான ஒரு தருணத்தை காத்திருந்தார்கள். அதற்கான சூழ்நிலை முதல்ல சஹாபாக்கள் அனுப்புகிறாங்க, இவங்க போகலை. முதல்ல அந்த செய்தியை ரகசியமாக வைத்திருந்தார்கள். அந்த செய்தி கசிஞ்சிருந்துன்னு சொன்னால் அந்த குறைஷிகள் இவங்களை விட்டுருக்க மாட்டான், மதீனாவுக்கு விட்டுருக்க மாட்டான். இரவோடு இரவாக ஒவ்வொருவராக அந்த ஊரை காலி பண்ணுறாங்க, ரகசியம். அவங்களுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு கூட தெரியாது இந்த செய்தி. அடுத்தபடியாக அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாங்க. வழக்கமான பாதையில் மதீனாவிற்கு செல்லாமல் வேறு ஒரு பாதையில் செல்கிறார்கள். வழக்கமான பாதையில் போனால் பிடிச்சிக்கிறோம் வந்து, அதுக்கென்று மாறுபட்ட பாதையில் செல்கிறார்கள். அந்த வழியை தெரிந்த ஒரு ஆளையும் கண்டுபிடித்து அவரை தனக்கு துணைக்கு வைத்துக்கொண்டு, அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர், அவரையும் வைத்துக்கொண்டு அந்த பாதையிலே செல்கிறார்கள். அப்புறமாக அந்த தவறு குகையிலே 3 நாள் தங்க வேண்டும் என்று முன்னாலே முடிவு செய்யப்பட்டது. அந்த 3 நாட்களும் அஸ்மா என்ற அபூபக்கருடைய மகள் அஸ்மா உணவு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வருகின்ற போது ஏற்படுகின்ற கால் தடங்களை அழிப்பதற்கு ஒரு ஆள், என்ன யாரோ நடமாட்டிருக்காங்கன்னு தெரியல, அதை அழிப்பதற்கு ஒரு ஆள் முடிவு செய்யப்பட்டது. படுக்கையிலே அலி அல்லா அவர்கள் படுக்க வைக்கப்பட்டார்கள். ஆக பாருங்கள், எல்லாம் ஒரு பிளானிங், ஒரு திட்டமிட்டு ஒரு காரியம் நடக்கிறத தவிர அவர்கள் சும்மா வாங்க போவோம் என்று கூட்டிக் கொண்டு போகவில்லை. ஆக இதையும் நாம் படிப்பினை பெற வேண்டும். எதையுமே திட்டமிட்டு செய்ய வேண்டும். எது முதலில், எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதெல்லாம் நாம் திட்டமிடணும். ஒரு ஊரில் ஏற்கனவே ஒரு பள்ளிவாசல் இருக்கும், இன்னொரு பள்ளிவாசல் கட்டுவோம், தேவையில்லை. அந்த பள்ளிவாசல்லே ஆள் இல்லை தொழுகிறதுக்கு, இன்னொரு பள்ளிவாசல் கட்டுவான், தேவையா? இல்லை. அந்த ஊரில் ஏழைகள் இருக்கான், கஷ்டப்படுறவன் இருக்கான், படிக்க முடியாதவன் இருக்கான், 10 லட்சம் ரூபாய்க்கு மினாரா கட்டுவான், தேவையா? அவசியம் இல்லை, இல்லையா? அந்த ஊரில் இன்னும் ஏழைகள் கஷ்டம் இருக்காங்க, வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கு போவான். ஹஜ்ஜிக்கு போகணும், வருஷா வருஷம் போகணும், மார்க்கத்தில் ஒன்றும் கட்டாயம் கிடையாது, இல்லையா? அங்கே உள்ள ஏழைகளுக்கு உதவுதான் முதலாவது கடமை, அது ஃபர்லு. ரெண்டாவது ஹஜ்ஜி சுன்னத்து, ஏழைகளுக்கு உதவுவது ஃபர்லு. அதை புரிந்து கொள்ளவில்லை, திருப்பி போகிறான். ஒரு ஹஜ்ஜிக்கு என்ன செலவு? 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு. ஆக எதையுமே திட்டமிட வேண்டும் என்பது இதில் நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக படிப்பினை, தியாகம். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முஹாஜிர்கள், மக்காவாசிகள் செய்த தியாகம். தாய் நாட்டை துறந்தாய்விட்டு, சொத்துக்களை விட்டாச்சு, வீட்டை துறந்தாச்சு, சொந்தங்களை துறந்தாச்சு, வியாபாரத்தை துறந்தாச்சு, எல்லாம் விட்டாச்சு, ஒன்றும் இல்லை, அகதி, முழுக்க அகதிகள். சுஹைப் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் ரோம தேசத்திலிருந்து மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு பொற்கொள்ளர். அவர் புறப்படுகிறார் மதீனாவுக்கு. அப்போது அங்குள்ள குறைஷிகள் சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், சுஹைபே, நீர் இந்த மக்காவுக்கு வருகிற போது வெறுங்கையாகத்தான் வந்தீர், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிற, இதெல்லாம் நாங்கள் கொடுத்தது, அவ்வளோத்தையும் விட்டு போகிறா இருந்தால் போ, நீ சம்பாதிச்சதெல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறா இருந்தால் நீ மதீனாவுக்கு போ, நீயே வச்சுக்கப்பான்னு போய்ட்டு, நீயே வச்சுக்க. இந்த தியாகம் செய்ய முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை. அடுத்தபடியாக கிளைமேட், மக்கா கிளைமேட்டு மதீனா சூழ்நிலை இப்பவும் போனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பல சஹாபாக்களுக்கு மதீனாவுக்கு போன போது காய்ச்சல் வந்துடுச்சு. அந்த கிளைமேட் தாங்கிட முடியல. உணவு பழக்க வழக்கங்களும் அங்கும் இங்கும் வேறு. இவர்கள் வியாபாரிகள், அவர்கள் விவசாயிகள், அது ஒரு பிரச்சனை. இப்படியாக பல்வேறு வகையான தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். அன்சார்கள் தங்கள் பங்குக்கு மதீனாவாசிகள் எல்லாத்தையும் வந்துடுறப்பா, உனக்கு வீட்டை எடுத்துக்கோ, சொத்தை எடுத்துக்கோ, என்னுடைய தோட்டத்தை எடுத்துக்கோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு அத்தனையும் தியாகம் செய்து கொடுத்தார்கள். பெருமானார் ஒரு மக்காவாசியையும் ஒரு மதீனாவாசியையும் ஒன்றாக இணைத்து சகோதரர்களாக ஆக்கினார்கள். உலக வரலாற்றில் எங்குமே நீங்கள் இப்படி பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவ தன்மை எங்குமே பார்க்க முடியாது. ஆகவே தியாகம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இருந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு துரும்ப கூட எடுத்து போடாமல் வெற்றி பெறன்னா நடக்குமா உலகத்தில்? உங்கள் வியாபாரம் வெற்றி பெறுமா சொல்லுங்கள்? வெற்றி பெற முடியாது. ஆக இஸ்லாத்துக்காக நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும், பணத்தை தியாகம் செய்ய வேண்டும், உழைப்பை தியாகம் செய்ய வேண்டும், பொழுதுபோக்கை தியாகம் செய்ய வேண்டும், சுகத்தை தியாகம் செய்ய வேண்டும், உறவுகளை தியாகம் செய்ய வேண்டும், இறுதியிலே உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் தேவைப்பட்டால். ஆக எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், உழைப்பு கொடுக்கணும்.
அழைப்பு பணி செய்வதற்கு நேரம் தேவை, சமூக சேவை செய்வதற்கு நேரம் தேவை, அநீதிகளை எதிர்த்து போராடுவதற்கு நேரம் தேவை, பணம் தேவை, உழைப்பு தேவை. இந்த முக்கோணம் உதவாது. என்ன முக்கோணம்? வீடு, கடை, பள்ளிவாசல். வீடு, கடை, பள்ளி. இந்த முக்கோணம் உதவாது. இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு இந்த முக்கோணம் உதவாது. இந்த எல்லைகளை நாம் விரித்தாக வேண்டும். ஆகவே இது 3வது பாடம் தியாகம். 4வது பாடம் இஸ்லாமிய சகோதரத்துவம். நான் சொன்னேன்ல இப்போது. ஆக முஸ்லீம்கள் என்று சொன்னால் இன்னமல் மோமினூன் எஹ்வத்தன், முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்கள். பெருமானார் சொன்னார்கள், முஸ்லீம்கள் அனைவரும் ஒரு உடம்பை போல. உடம்பில் ஒரு பகுதிக்கு நோய் ஏற்பட்டால் இன்னொரு பகுதிக்கு வலிக்கும் அல்லவா, அதுபோன்று ஒரு முஸ்லீமுக்கு எதனை ஏற்பட்டால் இன்னொரு முஸ்லீமுக்கு வலிக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் சொன்னார்கள், இஸ்லாம் முஸ்லீம்கள் என்பது ஒரு கட்டிடத்தை போன்றது, பல்வேறு செங்கற்களால் ஆனது. ஒவ்வொரு செங்கலும் ஒரு இறை நம்பிக்கையாளன். ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை வலுப்படுத்துகிறது என்று சொன்னார்கள். ஆக அந்த சகோதரத்துவம், அந்த பாருங்கள், சஹாபாக்களுடைய, அன்சார்கள், முஹாஜிர்களுடைய சகோதரத்துவம் இல்லையா? ஆக இந்த காலத்திலும் நாமும் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் முஸ்லீம் சமுதாயம் முன்னேறுவதற்கு ஒருவருக்கொருவர் நாம் துணையாக இருந்து பாடுபட வேண்டும். அத்தோடு சமத்துவம். அங்கே எல்லாரும் சமத்துவமாக்கிட்டாங்க. மக்காவாசிகள், மதீனாவாசிகள், அரபிகள், அஜமிகள், குறைஷிகள், குறைஷி அல்லாதவர்கள், ஹவுசு கூட்டம், ஹசரஜ் கூட்டம், எல்லாம் சமத்துவம் வந்துவிட்டது. அந்த சமத்துவம், அந்த சகோதரத்துவம் இப்போவும் தேவை. இவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கான். ஒரு சின்ன மசாயிலுக்கு சண்டை போடுறான், சலான் சொல்ல மாட்டான் இல்லையா? களிமா சொன்னவன்லாம் முஸ்லீம், களிமா சொன்னவன்லாம் முஸ்லீம், அவ்வளோதான். கருத்து வேறுபாடு இருக்கட்டும், அது எல்லாம் மறுமையில் பார்த்துக்கும். யார் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், அந்த வேலை உங்கள் வேலை இல்லை. இவர் சொர்க்கத்துக்கு போவார், இவர் நரகத்துக்கு போவார். 73 கூட்டமாக பிரியும். நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம். இவர்களுக்கு யாரோ பவர் கொடுத்த மாதிரி, பவர் ஆஃப் அட்டானி ஏதாவது கொடுத்துருக்கா அவனுக்கு. ஆகவே இந்த சமத்துவம். அடுத்தபடியாக 5வதாக நான் சொல்ல விரும்புவது படிப்பினை, முஸ்லீம் அல்லாதோட உதவியையும் பெருமானார் பெற்றார்கள். சொன்னல, அவர் வழிகாட்டி கொடுத்தது யார்? ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான். ஆக இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு முஸ்லீம் அல்லாதவருடைய உதவியை பெறுவதற்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. இப்போ அபூ தாலிப் தான் அவங்களுக்கு ஆதரவாளர். 10 வருஷம் முஸ்லீம், அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. முஸ்லீம்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது முஸ்லீம்களை பாதுகாப்பிற்காக எங்கே அனுப்பி வைத்தார்கள்? அபிசீனியா. நஜ்ஜாஷி அவர் கிறிஸ்தவர் இல்லையா? அதே போல் அபூ தாலிப் மரணித்த பிறகு பெருமானாருக்கு பாதுகாப்பு அளித்தவர் முத்தைம் பின் அதி என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் முஸ்லீம் அல்ல. அன்றைய குல வழக்கப்படி, மக்காவுடைய குல வழக்கப்படி ஒரு குல தலைவருடைய பாதுகாப்பு இல்லாமல் யாரும் அந்த ஊரில் இருக்க முடியாது. யாராவது பாதுகாப்பு தேவை. அபூ தாலிப் இறந்து விட்டார்கள். பெருமானார் தாயிஃபுக்கு போகிறார்கள், திரும்பி வர்றார்கள். முத்தையும் சொன்னார், முகம்மதே நான் உமக்கு பாதுகாப்பு தருகிறேன். அப்போ அவர் காஃபிராகத்தான் இருக்கிறார், மறுக்கலை, அந்த உதவியை மறுக்கலை இல்லையா? ஆகவே இதெல்லாம் இஸ்லாத்தில் ஒன்றும் தப்பில்லை. ஆக நமக்கும் இந்திய சூழ்நிலையிலும் நமக்கும் நிறைய அபூ தாலிபுகள் தேவை, நிறைய முத்தவபின் அத்தி போன்ற ஆட்கள் தேவை. அதை வாங்குவதிலே நமக்கு இஸ்லாத்தில் நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆக அவர்களோடு நாம் நெருங்கி பழகுவதன் மூலமாக அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவும் நாம் அவர்களை புரிந்து கொள்ளவும் இது பெரிய உதவியாக அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 6வதாக நான் சொல்கின்ற படிப்பினை, பெருமானார் அவர்களுடைய நேர்மை, நாணயம். உங்களுக்கு தெரியும், அலியை விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன். எதுக்கு விட்டாங்க? அலி அவருடைய பெருமானாரிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருந்த அமானத்துக்களை திருப்பி கொடுப்பதற்காக. ஏனென்றா அன்று மக்காவிலே சாமான்களெல்லாம் யார்கிட்ட கொடுத்து வைப்பாங்க தெரியுமா? ரசூல்லாட்ட தான். ரசூல்லாவே கடுமையான எதிர்ப்பார்கள், கொள்கை ரீதியாக கொலை செய்யக்கூட திட்டமிடுகிறார்கள். ஆனால் மக்காவில் சாமான்களை பாதுகாப்பாக கொடுத்து வைக்கின்ற ஒரு சேஃப்டி லாக்கர் ஒருவர் உண்டென்றால் அது முஹம்மது தான். அவ்வளோ சாமான் இருக்கிற ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ அந்த சாமானை திருப்பி கொடுக்கணும் அவ்வளோ பேர்ட்டையும். அதற்காகவே அலியா இவர்களை, நீ மக்காவிலே தங்கி இந்த சாமான்களை எல்லாம் உரியவரிடத்திலே கொடுத்து விட்டு நீ மதீனா வந்து சேர். அப்போ எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை பாருங்க. உயிருக்கே ஆபத்து. ஈஸியாக சொல்லலாம், உயிரே போது கொஞ்சம் சாமானாடா பெரிய முக்கியம், நம்ம சொல்லிடுவோம் இல்லை, ஏதாவது கஷ்டம் தானே. ஆமாம் கொடுத்தீங்க, உண்மைதான், என உயிருக்கே ஆபத்து, உங்கள் சாமானை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியும். ஈஸியாக சொல்லி தப்பிச்சிடும், நெருக்கடிகளை சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கூட நாம் நேர்மை, நாணயம் ஒருபோதும் தவறக்கூடாது என்பதற்கு இது கூட ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. கடைசியாக 7வதாக நான் சொல்ல விரும்புவது இறைவனுடைய உதவி. ஆக இறைவன் பெருமானார் அவர்களுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சுருக்கான் பாருங்கள். முதல்ல கொலை செய்ய திட்டமிட்டார்கள், அதிலிருந்து தப்பித்தார். அல்லாஹ்வே சொல்கிறான் சூரா அன்ஃபாலில் 30 அவர்கள் உம்மை சிறைப்படுத்தவும், உம்மை கொலை செய்யவும், உம்மை அப்புறப்படுத்தவும் அவர்கள்
முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எம்குரூன் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், எம்குருல்லா அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன் ஆனால் திட்டமிடுவதில் இவர்களை விட அல்லாஹ் மேலானவன். அவர்களும் திட்டமிடுகிறார்கள், அல்லாஹ்வும் திட்டமிடுகிறான், ஆனால் திட்டமிடுவதில் இறைவன் மேலானவன். ஆகவே இறைவன் அந்த கொடுமையான சூழலிருந்து அவர்களை காப்பாற்றினான். அடுத்தபடியாக பெருமானார் மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பெருமானுடைய தலைக்கு 100 ஒட்டகம் நிர்ணயம் செய்யப்படும். யார் பெருமானாரை உயிரோகவோ பணமாகவோ கொண்டு வந்தால் அவருக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்று. அதற்கு ஆசைப்பட்டு கொண்டு சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒருவன் பின்னாலே துரத்தி கொண்டு வந்தான். அல்லாஹ் என்ன செய்தான், அவனுடைய குதிரையினுடைய கால்களை அந்த மணலிலே புதையச் செய்து அவனுடைய பயணம் தொடர முடியாதபடி ஆகிவிட்டு, பெருமானாரை என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னான். அல்லாஹ் காப்பாற்றினான். அதே போல் இந்த தௌர் குகையிலே 3 நாள் உட்கார்ந்துருந்தாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. யார் எதிரிகள்? வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அபூபக்கர் பயந்து போயிட்டார். அப்போ தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்பெற்ற குர்ஆன் வார்த்தை, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீர் அஞ்சாதீர், நீர் கவலைப்படாதீர், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நாம் இருவர் அல்ல நாம் மூவர் என்று சொன்னார். ஆகவே இப்படி பல வகையில் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவோம். ஆகவே இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒல என் சுரன்னல்லாஹ மன் என் சுருஹு, யார் அல்லாஹ்வுக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவுகிறான். ஃபுது குருனி அது குறுக்கும், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன் இறைவன் சொல்கிறார். ஆகவே நாம் முயற்சி செய்தால்தான் இறைவனுடைய உதவி கிட்டும். எந்த முயற்சியும் செய்யாமல் அல்லாஹ் உதவி செய்யணும் ஒன்றும் நடக்காது இல்லையா? போர் புரியணும், போருக்கு உதவியாக மலக்குகள் வருவார்கள். மலக்குகளே நேராக வந்து எதிரியோடு சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டார். மலக்குக்கும் எதிரிக்கும் சண்டை நடக்காது. நாம சண்டை போடணும், நமக்கு உதவியாக அவர்கள் வருவார்கள். ஆகவே இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்யாமல் வெற்றி என்பது கிடையாது, அப்போது அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரில் ஒரு 7 படிப்பினைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் அடுத்த வாசல் பக்கமாக போக வேண்டும், திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும், சகோதரத்துவமாக இருக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதில் எந்த தவறும் கிடையாது, நெருக்கடியான வேளைகளிலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் இறைவனுடைய உதவி நமக்கு கிட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை படிப்பினைகள் இருக்கின்றன. ஆக இந்த நூற்றாண்டுகளிலே நாம் பல வகையான சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். பல நெருக்கடிகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே சீரத்திலே தேட வேண்டும். இந்த ஹிஜ்ரத் அதற்கான வழிவகைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே வருகின்ற இந்த 1440 ஆண்டு சிறப்பாக அமைய இந்த வழிமுறைகளை பின்பற்றி வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை வெற்றியாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.